ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். கலையரசன் தங்கவேல் டைரக்ஷனில் ரியோ ராஜ் அண்ட் மாளவிகா மனோஜ் நடித்த ஆண் பாவம் பொல்லாதது அந்த படத்து ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஆண்களுக்காகவே ஸ்பெஷலாக எடுத்த படம்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஃபெமினிஸ்ட் பேசுகிறாங்கல்ல, ஸோ ஃபெமினிஸ்ட் பேசிட்டு வந்து ஈக்குவாலிட்டி பேசுகிற பெண்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கும் வந்து ஒரு பர்ஃபெக்டான படமே இந்த படத்தை சொல்லலாம். வாங்க இந்த படத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். படத்தோட ஸ்டோரி பத்தி பார்த்தோம்னா, ரியோ வந்து யூஸ்வலா வந்து ஒரு ஐடி கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாளவிகா மனோஜ், ஸோ அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெரியாரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் இல்ல ஜியு போப், அவங்கள வந்து இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு லைஃப் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், எனக்கு தோன்றதான் நான் செய்வேன், ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரியோ வந்து இவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் ஆகும்போது இவர் வந்து ஒரு ஃபார்வர்ட் திங்கரா இருந்துட்டு எல்லாமே பண்றாரு. அவங்க சொல்றது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் த மேரேஜ் வந்து நிறைய என்ன விஷயம் நடந்தாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து அதை வந்து அவர்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஸோ 2 பேருக்கு வந்து பயங்கரமா கிளாஷ் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு 4 சம்பவம் நடந்து அது வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத காமெடி பிளஸ் எமோஷனலா கலந்து சொல்லியிருக்காங்க. ரியோக்கு வந்து இந்த படம் வந்து நல்லாவே ஒரு கம்ஃபர்ட்ஸான ஒரு ஸ்டோரி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து என்னதான் அந்த எமோஷனல் ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி அவருக்கு இந்த யூஸ்வலா வந்து அந்த காமெடி பண்றது கலாய்க்கிறதுன்றது வந்து கொஞ்சம் அவருக்கு நல்லா நேச்சுரலா வரும். அது இந்த படத்துல வந்து அவர் நல்லாவே அழகா பண்ணியிருந்தாரு. நிறைய இடத்துல ஒரு ஆக்டிங் ஸ்கில் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அதே மாதிரி மாளவிகா மனோஜ் அவங்க பாத்தீங்கன்னா ஜோ படத்துல வந்து 2 பேரும் ஒன்னா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கான கெமிஸ்ட்ரி வந்து நல்ல பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருந்தது. அதனால தான் இந்த படத்துல அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங்ன்றது வந்து அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதாகட்டும், அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், அங்கங்க கோவப்படுறது எல்லா இடத்துலயுமே சரி அவங்களோட ஆக்டிங்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே சரி சும்மா ஏனோ தானோன்னு இல்லாம ஒரு லிமிட்டடான ஆர்டிஸ்ட் தான் அந்த படத்துல எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கம்மியா தான் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு கொடுத்த எல்லாருமே வந்து கரெக்டான ரோல் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா டைலாக் தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்துல வர டைலாக்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸ்பெஷலி சொல்லணும்னா இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு லென்த் டைலாக் வந்து 2 பேரும் கான்வர்சேஷன் ஒரு மாத்தி மாத்தி பேசிக்கிற மாதிரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா காமெடி கலந்து அந்த டைலாக் இருக்கும். உங்கள மாதிரி ஆளுங்களாம் வந்து நீங்க தேவயானி மாதிரி வந்து ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் இந்த பியூட்டிஷியன் வைக்கணும், பியூட்டி பார்லர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்களா? அப்படியே நீங்க பியூட்டி பார்லர் வைக்கணும்னாலும் பியூட்டிஷியன் கோர்ஸ் கத்துக்கிட்டு அதை நீ வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு 10 மினிட்ஸ் அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாப்ஸா இருந்தது, செம சிரிப்பா இருந்தது. ஸோ அது வந்து அந்த அந்த வேர்ல்ட் மூவிலே வந்து அந்த 10 மினிட்ஸ் சீன் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான சீனே சொல்லி அந்த படத்துல. மோஸ்ட்லி எல்லா படத்துலயும் வந்து டியூரேஷன் தான் மைனஸா இருக்கும். பட் இந்த படத்துக்கு டியூரேஷன் ஒரு பெரிய பிளஸ் சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2 மணி நேரம் தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லேக் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கலகலப்பா ஜாலியா படம் போயிடும். செகண்ட் ஹாஃப்னு போறப்ப கொஞ்சம் சீரியஸா சென்டிமெண்டா வந்து படம் டிராவல் ஆகும். அந்த கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்னதான் காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆனாலும் ஒரு சில இடத்துல படம் நல்லாவே லேக் ஆச்சு. பட் அந்த டியூரேஷன் வந்து 2 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க முடிக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண் பாவம் பொல்லாதுன்றது வந்து ஆண்களுக்கான ஒரு படம். பட் என்னதான் இந்த படம் வந்து ஆண்களுக்கான படமா இருந்தாலும் பெண்களுக்கு வந்து இந்த பெமினிசம் பேசுறாங்களா அவங்களுக்குலாம் வந்து ஒரு 4-5 கேள்வி வந்து நச்சு நச்சுன்னு கேட்டிருந்தாங்க படத்துல. என்னதான் பெமினிசம் இப்போ நீங்க பேசுறீங்க, பெமினிசம் ஈக்குவாலிட்டி பத்தி எல்லாமே அக்ரி பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஒரு சில இடத்துல வந்து ஓவர் டோஸ் ஆகுது, ஓவர் ரேட் ஆகுது அப்படின்றப்ப இந்த படத்துல வந்து பர்ஃபெக்டா சொல்லியிருந்தாங்க. நீங்க பெமினிசம் பேசுறது தப்பு இல்லை, நீங்க இருக்கிறது தப்பு இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபெமினிசம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை பேசுங்க, பண்ணுங்க, இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு, ஸோ ஆண்களுக்கும் பாத்தீங்கன்னா என்னதான் வந்து இந்த படம் ஆண்களுக்காக எடுத்திருந்தாலுமே சரி அங்கங்க வந்து நாம பண்ற அந்த தப்பையும் வந்து கரெக்டா சுட்டி காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா குடும்பத்தோட போய் பார்க்கலாம். நல்ல ஒரு படம், நல்ல ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்டான படம். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்லயே பாருங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.